தலையெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளால் விட மாட்டான். பெருந்தலைவரையே விடலை. கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஐயா மூப்பனாருக்கு, அதை நம்ம ஆளுகளே விடலை. சரி, இப்படி பாருங்களேன், மன்மோகன் சிங்கு என்ன சிதம்பரம் தகுதியில் குறைவானவர், அவரும் பொருளாதார மேதைன்ற, இவரும் பொருளாதார மேதை. இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார். எங்கள் அவருக்கு பேசவே வராது. 10 முறை 10 ஆண்டுகள் 2 முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல, ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க? உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க, இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களால் ஆபத்து வரக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க. ஆனால் எங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்கலையே. சரி, ஒரு 5 ஆண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு, ஒரு 5 ஆண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல? அந்த வாய்ப்பும் இல்லை. அதனால அது பெருந்தலைவரே சொன்னதுதான். எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியில் நிறுத்திக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது. நின்னா போட மாட்டான், சொன்னால் போடுவான்.